அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல், அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம முறையா வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு நீதிமன்றங்கள்ல பல்வேறு வழக்குகள் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதுல நம்ம எல்லாரும் ஆர்வமா உள்ள ஒரு வழக்கு என்ன அப்டின்னா, இந்த ரோட் இன்ஸ்பெக்டருடைய கேஸ். ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸ பத்தி நம்ம அப்லோட் பண்ணாத வீடியோவே கிடையாது. ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முழுமையா அதுக்கு உண்டான டாக்குமெண்டோட அது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மத்தவங்களுக்கு ஃபேவரா இருக்கு, ஃபேவரா இல்ல நம்ம அப்டிலாம் பார்க்கறதில்ல. என்ன என்ன சோர்ஸ் இருக்கோ, என்ன டாக்குமெண்ட் இருக்கோ நம்ம அத அப்லோட் பண்ணிர்றோம். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த ரோட் இன்ஸ்பெக்டர பத்தி இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு முக்கியமான அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பினுடைய அம்சம் என்ன அப்டின்னா, ரோட் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான மூலச்சான்று சரிபார்ப்பு. அதாவது பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும், கலந்தாய்வும் உச்சநீதிமன்ற வழக்கினுடைய தீர்ப்புக்கு பின்பு தான் நடைபெறும் அப்டிங்கக்கூடிய ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. ரோட் இன்ஸ்பெக்டர் மேல நம்மளுடைய கீழமை நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடர்ந்து, அந்த வழக்கினுடைய நீட்சியாக உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்து போய்க்கிட்டு இருக்கு. உங்க அனைவருக்குமே தெரியும். ஏப்ரல் மாசம் இந்த ஹியரிங் வருது. ஏப்ரல் மாசம் ஹியரிங் வருது அப்படிங்கும்போதே, அந்த மதுரை உயர்நீதிமன்றம் மூலமா வெளியான தீர்ப்புகளின் அடிப்படையில, ரோட் இன்ஸ்பெக்டர் தேர்வுடைய தேர்வு முடிவுகள அவங்க டிஎன்பிஎஸ்சி பப்ளிஷ் பண்ட்டாங்க. அதற்கடுத்தமா ஆன்லைன் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுடைய லிஸ்ட்டையும் வெளியிட்டாங்க. அவங்களும் ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப வந்து இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் தீர்ப்புனால நாங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி டிப்ளமோ, பிஇ முடிச்சவங்க வந்து இந்த வழக்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது, நெறைய பேரு இந்த மாரி டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்ட வெளியிட்டாங்க. ஆன்லைன் சிவி வெளியிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம கமெண்ட்ல பதிவிட்டே இருந்தோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன வருதோ, அத பொறுத்து தான் இந்த வழக்கினுடைய இந்த தேர்வினுடைய போக்கு மாறும். அப்ப இப்ப இப்ப டிஎன்பிஎஸ்சி விடுறது எல்லாமே உச்சநீதிமன்ற மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அடிப்படையா வச்சு அவங்க செயல்படுறாங்க. ஃபியூச்சர்ல உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன வருதோ, அத பொறுத்து தான் இது மாறும். அப்படின்னு நம்ம எல்லாத்துலயும் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ட்டாங்கன்னா, எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அவங்க நாங்க வந்து எங்களுடைய வேலைகள வந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒவ்வொரு அப்டேட்டா நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி தான், அவங்க தேர்வு முடிவ வெளியிட்டாங்க. அத அத தொடர்ந்து என்ன பண்ணாங்க, அடுத்த கட்டமாக மத்த இதெல்லாம் வந்து அவங்க வெளியிட்டாங்க. இப்ப மார்ச்சு அதாவது ஏப்ரல் 2ல இந்த ரோட் இன்ஸ்பெக்டருடைய ஹியரிங் வர மாரி இருந்துச்சு. ஆன்லைன் சிவிக்கான யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுடைய லிஸ்ட்டையும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்க. அடுத்து வந்து பிசிக்கல் சிவி வரும் அப்படின்னு ரோட் இன்ஸ்பெக்டருக்கு சம்மந்தமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு, இப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு அறிக்கைய வெளியிடுறாங்க. என்ன அறிக்கை அப்படின்னா, இந்த மாரி உச்சநீதிமன்றத்தில உள்ள தீர்ப்பு என்ன என்ன வருதோ, அதுக்கு பின்பு தான் பிசிக்கல் சிவியுடைய பிசிக்கல் சான்றிதழ், அதாவது பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு வெளியிட்டாங்க. அதனால உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய வாதம் என்ன வருதோ, அதை பொறுத்து தான் இங்க வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். இதுதான் ஃபைனல். ஸோ ரோட் இன்ஸ்பெக்டருடைய அப்டேட் என்ன என்ன இங்க கேட்பாங்க இல்லையா? ஸோ ரோட் இன்ஸ்பெக்டர் அப்டேட் இப்ப என்ன அப்டின்னா, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி எதையுமே வந்து அனுப்பாது. அத அப்படி என்ன பண்ணிட்டாங்க? ஹோல்டு பண்ணிட்டாங்க. ரிசல்ட் வெளியிட்டது, அதெல்லாம் ரிசல்ட் வெளியிட்டதையோ, ஆன்லைன் சிவி வெளியிட்டதையோ, அதெல்லாம் வந்து என்ன பண்ணல அவங்க எதுவும் சொல்லவே இல்ல. அவங்க இதுல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது என்ன அப்டின்னா, இதுல தெளிவா போட்டிருக்காங்க. ரோட் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு. இந்த 2 தான் போட்டிருக்காங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும், கவுன்சிலிங் மட்டும் தான் உச்சநீதிமன்ற வழக்கு எண்ணுடைய 229762 2024ன் தீர்ப்புக்கு பின்பு நடைபெறும்னு போட்டிருக்காங்களே தவிர, தேர்வு முடிவுகளையோ, ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவங்களையோ, அது திரும்ப மாறும் அப்படின்னு இவங்க சொல்லவே இல்ல. ஆனா, நம்ம நம்ம எப்பயுமே சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான்.
இவங்க டிஎன்பிஎஸ்சி என்ன ஸ்டெப் எடுத்தாலும், நீதிமன்றம் என்ன சொல்றாங்களோ, அதத்தான் இவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஆனா, ஐயோ! இந்த மாரி வந்துருச்சே அப்படின்னு நீங்க இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் தேர்வுல தேர்வு செய்யப்பட்டாங்க. அவங்க யாரும் என்ன பண்ண தேவையில்ல. பயப்படவும் தேவையில்ல. ரோட் இன்ஸ்பெக்டர் உடைய ரிசல்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பா போய்க்கிட்டே இருக்கு. கேஸ் போட்டிருக்கோமே, இது இப்படி பண்றாங்களே அப்படின்னு அவங்களும் என்ன பண்ண தேவையில்ல. அவங்களும் ஃபீல் பண்ண தேவையில்ல. இவங்க குடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, சிவியும், கவுன்சிலிங்கும் இப்போதைக்கு கிடையாது. முடிஞ்சுச்சு அவ்வளோதான். அப்ப எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த வழக்கு என்னைக்கு முடியுதோ, அப்பதான் இந்த கவுன்சிலிங்கும், சிவியும் நடக்கும். இந்த வழக்கு எப்ப முடியும்னு யாருக்கும் தெரியாது. அது போற போக்குல போயிட்டு தான் இருக்கும். இப்ப ஏப்ரல்ன்னு இருக்காங்க. ஏப்ரல்ல அந்த வழக்கு ஹியரிங் வருமா அப்டின்னா, அது தெரியாது. ஸோ ஏப்ரல் 1 வீக்ல வரும்னு இருக்காங்க. அது ஏப்ரல் 1 வீக்ல இந்த ஹியரிங் இந்த வழக்கு நடந்து, அது ப்ராசஸ் ஆகி, அப்புறம் அது ஜட்ஜ்மெண்ட் ஆகி, அது எப்ப தீர்ப்பு வருதோ, அந்த தீர்ப்பு என்ன சொல்றாங்களோ, அத பொறுத்து தான் டிஎன்பிஎஸ்சி அடுத்த கட்டமான ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ரோட் இன்ஸ்பெக்டருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பு நடைபெறும்னு போட்டிருந்தா பரவால்ல. ரோட் இன்ஸ்பெக்டருடைய பிசிக்கல் சிவியும், கவுன்சிலிங்கும் நீதிமன்ற வழக்கு எண் பின்பு நடைபெறும் போட்டனால தான், அப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்பு மாறுச்சு அப்டின்னா, அப்ப எல்லாமே மாறும்ல. அப்ப இவங்க அதையும் அத இவங்க மென்ஷன் பண்ணவே இல்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன வருகிறதோ, அதை பொறுத்து ரோட் இன்ஸ்பெக்டருடைய தேர்வு முடிவுகளில் மாற்றம் வரும் அப்படின்னு போட்டிருந்தா தான், ஏற்கனவே வெளியிட்ட தேர்வு முடிவுகள்லாம் மாறலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் மத்தவங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா அப்படி கிடையாது. கவுன்சிலிங்கு பிளஸ்ஸு சிவி இது மட்டும் தான் தீர்ப்புக்கு பின்பு நடைபெறும்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாரும் தீர்ப்புக்கு என்ன வரும்னு வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு எந்த விதமான ரோட் இன்ஸ்பெக்டர பத்தி எந்த அப்டேட்டும் அவங்க தரமாட்டாங்க. போஸ்ட் அதிகரிச்சிருக்காங்க. அது ஒண்ணு ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த கவுன்சிலிங்கும், பிசிக்கல் சிவியும் இனிமே டிஎன்பிஎஸ்சி எந்த விதமா இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமா எதையுமே அப்டேட் பண்ண மாட்டாங்க. ப்ராப்பரா சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் என்ன வருதோ, அத பேஸ் பண்ணி தான் இவங்க அடுத்த கட்டமாக ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையா நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். தேங்க் யூ.